வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. ஆர்பி உதயகுமார் தீர்மானங்களை எல்லாம் வாசித்தார். முன்மொழிதல் வழிமொழிதல் எல்லாம் முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். எவ்வளவோ பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை நம்ம நடத்தியிருக்கோம், ஆனால் ரொம்ப பதற்றத்தோடு நடத்துவோம், எல்லார் முகத்துலையும் ஒரு கவலை இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லாத மகிழ்ச்சியான பொதுக்குழு இது அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சார், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மகிழ்ச்சியான பொதுக்குழு அப்படின்னு சொன்னால், இது பல செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு பல படிநிலைகளை தாண்டி தான் ஒரு அரசியல் கட்சியில் பொதுச் செயலாளராக அவர் வந்திருக்கிறார். பல வழக்குகள், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பல கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா இறக்கிற போது இவர் தான் ஏற்கனவே பாவு சண்முகம், ராகவானந்தம் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு குக்கிராமத்தில் பிறந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்து இந்த படிநிலைக்கு ஒரே கட்சியில் இருந்து, அதுதான் இங்கே சிறப்பு. வேற வேற கட்சிக்கு போய் அங்க நான் எம்பியா இருந்தேன், இங்க எம்எல்ஏ அப்படிலாம் கிடையாது. ஒரே கட்சியில இருந்து ஒரே நிலையில இருந்த காரணத்தினால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆக அவர் என்னன்னா அவரை மாதிரியே மற்றவங்களே அவர் மதிக்கிறாரு. ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை, யாருக்கும் ஒரு மென்மையான ஒரு போக்கு, அதையெல்லாம் இன்றைக்கு அவர் பக்குவமாக இருந்திருக்கிறாருன்றதை நான் பார்க்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள சீனியர்ஸுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, அன்வர் ராஜாவெல்லாம் அவமதிக்கப்பட்டிருக்கிறாருன்ற செய்திகள் வந்தது முந்தைய கூட்டங்கள்ல. இல்ல, அது அப்படி இல்லை. அப்படின்னா அவர் கட்சியில சேர்த்திருக்கிற மாட்டாங்களே. ஆக அவரை பொறுத்தளவில் சீனியர்ஸ் அப்படி மதிக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி ஒரு பெரிய ஒரு ஆலமரத்துக்கு சமமான ஒரு கட்சி. இந்த கட்சி முக்கோண பரிமாணம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை உருவாக்கிய செல்வி ஜெயலலிதா அம்மா ஆளுமை மிக்க ஒரு தலைவராகத்தான் மறைந்தார். ஆக இவர்கள் இருவரையும் இன்னும் தாக்குப்பிடிக்க வைக்கிறதுனா அது ரெட்டல சின்னம் தான். ஆக இந்த மூவர் தான். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கலாம், ஆனா இந்த மூன்று சித்தாந்தம் தான் இன்னைக்கு ஒருங்கிணைக்க வச்சிருக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு அவர் பொருளாளர் தான், 2000 பொருளாளர் தான், இன்னைக்கும் பொருளாளர் தான். ஆகவே நத்தம் விஸ்வநாதன் அன்றைக்கும் அமைச்சர், இன்னைக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். KP முனுசாமி அவர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். ஆகவே எல்லாமே சீனியர்ஸ் தான். அம்மா காலத்திலேயே அவங்க பதவியில் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த தீர்மானங்களை வாசிக்கிறது ஆர்பி உதயகுமார் வாசிக்கிறார். கடந்த பொதுக்குழு செயற்குழுலையும் பார்த்தோம், ஆர்பி உதயகுமார் தான் அந்த ரோல் பிளே பண்ணாரு. ஆர்பி உதயகுமார் அந்த ரோலை பிளே பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கா? அப்படி நம்ம பார்க்க முடியாது. யாரு வேண்டுமானாலும் இது பண்ணலாம். ஆகையினால கட்சியினுடைய மிக உயர்ந்த பொறுப்பு இருக்கக்கூடிய திரு SP வேலுமணி அவர்கள், ஆக அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கழகத்தின் துணை பொதுச் செயலர் தான் தீர்மானிப்பாங்க யார் இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, தீர்மானத்தை வாசிக்கிறதே நம்ம சொல்றோம் அப்படின்னா, கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை அவருக்கு தானே கொடுத்தோம், அதைத்தானே இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். ஆகவே மிக உயர்ந்த அவர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார், கழகத்தினுடைய மாணவர் அணியில் இருந்தார். தொடர்ந்து ஒரு பல படிநிலைகளை தாண்டி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல் அவரும் இருக்கிறார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, இல்ல சவுத் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக அவர் துணைத் தலைவர் ஆக்கும் போதும் கூட அந்த ஒரு பார்வை தான் முன்வைக்கப்பட்டது. சவுத் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக அவரை பயன்படுத்துறாங்களா? இருக்கலாம், அரசியலே அதுதானே. ஆனாலும் கூட நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்ல திரு செல்லூர் ராஜு, அதே மாதிரி திரு RB உதயகுமார், அப்புறம் திரு கடம்பூர் ராஜு, அவர்கள் ஒரு சில பேர் தான் அங்கு இருக்கின்றார்கள். ஆக அவர்களில் முன்னணியாக ஒரு இளம் வயதை சார்ந்தவராக அவரை பார்க்கலாம் என்கிற ஒரு பார்வை உண்டு. ஓகே, இந்த தீர்மானங்கள்ல கிட்டத்தட்ட 23 தீர்மானங்கள், 14 தீர்மானம் திமுகவுக்கு எதிரான தீர்மானம். இப்போ இந்த பொதுக்குழு இதனுடைய நோக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாக உத்வேகம் அளிக்கும் வகையில தான் இந்த பொதுக்குழு வருது. அப்போ இதுல ஒரு மோடியை மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் வருது அப்படிங்கும் பொழுது அதை பற்றி எந்த பார்வையும் இல்லாம இருக்கும்? இல்ல, அதாவது அந்த பார்வை இல்லை அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதானே சார். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை.
தெளிவாயிட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா இன்னும் கூட்டணி வருமா என்கிற ஒரு நப்பாசை, ஒரு மாய கணக்கு ஒரு காலமும் அது நடக்காது, முடியாது. காரணம், நீங்க வெறும் வாய் சொல்லல இருந்தா பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி செயலில் வீரராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தீர்மானம் போட்டுட்டாரு. அப்ப தீர்மானம் போட்டதுக்கு பிறகு போட்ட தீர்மானத்தை மாறினா அது கட்சிக்கு அழகல்ல, ஒரு தலைமைக்கு அழகற்று போய்விடும். அதனால கூட்டணி இல்ல, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்ல, தேர்தல்ல எந்த இதுவும் கிடையாது, அதிமுக தான் தனியாக பயணிக்கும். அதுல தெளிவா இருக்கிறார். பேச்சு மட்டும் இல்ல, செயலும் அப்படித்தான். பேச்சும் செயலும் இல்ல, எழுத்தும் அப்படித்தான் இருக்குது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியா நான் பாக்குறேன். ரைட். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்ல. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் இதற்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திக்கும் போது எங்கள் கூட்டணி பலம் பெறும், திமுக கூட்டணி நலிவுறும் அப்படின்ற கருத்துக்களை அவர் பேசியிருந்தார். அப்போ இன்னைக்கு கூட அந்த கூட்டம் முடிந்தவுடன் வந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது 2024க்கு கூட்டணி இருக்கு, அதை பத்தின அறிவிப்புகள் விரைவில் வெளியே வரும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இதுவரை அதிமுக வரலாற்றில் எப்போதுமே கூட்டணிக்காக காத்திருந்ததாக செய்தி கூட வெளியே வந்ததில்லை. கூட்டணி அமைந்திருக்கிறது, பெரிய கூட்டணி கூட அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படியான செய்திகளையும் சமிக்ஞைகளையும் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த ஸ்டாண்டு மாறி இருக்கோ, வீக்காக தொடங்கியிருக்கா? கண்டிப்பாக வீக்காகலை, பலவீனமாக இருக்குதோ அப்படின்னு நீங்கள் ஒரு பார்வை கேட்குறீங்க. கண்டிப்பாக பலவீனம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் போல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் ஒப்பிடுவதே முதலில் தவறு. செல்வி ஜெயலலிதா அம்மா நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது. காரணம், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் வேறு. கடைசி வரைக்கும் அந்த ஒற்றை ஈகை சிந்தனையில் தெளிவாக இருந்தார். வறியவரை வசதியாளனாக மாற்றுவது, அரசியல் அதிகாரத்தை அவனுக்கும் சுவைத்து வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை குறிக்கோள தெளிவா இருந்தாங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா அம்மாவும் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. அவர்கள் இருவரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஒப்பிட முடியாது. காரணம், இந்த கட்சியில் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருந்து வந்தவர், திரைப்பட பின்புலம் இல்லாமல் வந்தவர், ஒரு சாமானிய ஒரு விவசாயியா இருந்து வந்திருக்கிறார். ஆகவே சில காலங்கள் எடுக்கும். அதனால் அது பலவீனம் அப்படின்ற பார்வை நமக்கு தேவை கிடையாது. ஆனா சில கட்சிகள் வரும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில கட்சிகள் அவர்களோடு இதான் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பாஜகவில் இருந்து வெளியேறாதது வரைக்கும். இப்ப வெளியேறிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கட்சியும். ஆக சில சலசலப்புகள் உருவாகலாம். இன்னும் 6-7 மாதம் இருக்குது. சில கட்சிகள் வரலாம். எல்லா அப்படி பார்த்தா பாஜகவோட திமுக கூட்டணி இல்லாத கட்சியா? ஆக யாருக்கும் விவகாரத்தெல்லாம் அரசியல் யாரும் வாங்கல. இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு சேர்றவங்க சேரலாம், சேராதவங்க ஒதுங்கிக்கலாம். அவ்வளவுதான். ஆக அதிமுக ஒரு வலிமையான ஒரு கட்சியாக நிற்கும். தன்னை மட்டுமே அதிமுக தன்னை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தும். பிற கட்சிகள் கூட்டணி இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ இந்த பொதுக்குழுல இன்னும் சில விஷயங்களே அவர் மையப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் ரொம்ப பிரதானமா அவருடைய ஸ்பீச்சோட டிசைன்ல வெள்ள பாதிப்புகளை தான் ரொம்ப கூர்மைப்படுத்தி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. ஒன்றிய அரசு எவ்வளவு கேட்டாலும் நிதி கிடைக்காது, அதற்காக அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றாரு. அது எப்படி சாத்தியம்? இல்ல, அந்த பார்வை எவ்வளவு கேட்டாலும் நிதி கிடைக்காது அப்படின்றது அது மத்திய குழு வந்துட்டு போயிருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நாம எவ்வளவு கேட்டாலும் 100 ரூபாய் கேட்டா அதுல ஒரு 2 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுக்குற கட்சிக்கு தான் மத்தியத்துல பாஜக இருக்குது. ஆகையினால அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் 2015 2023 வரைக்கும் அவர்கள் கொடுத்த பணம் மிக மிக சொற்பம். ஆகவே அதை என்னன்னா அவங்க பையிலிருந்து கொடுக்கறதா நினைச்சுக்கிறாங்க. அந்த பார்வை, அந்த புரிதல் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப அதை கடுமையாக கண்டிச்சோம்னா அது ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல. இன்னைக்கும் ஆன்டி பிஜேபி மார்க்கெட் தான் தமிழ்நாட்டில் பிரதானம். பிஜேபிக்கே அது நல்லா தெரியும். பிஜேபி ஆதரவு பாலிடிக்ஸ் இங்கே எடுபடாது அப்படின்றது. அப்போ அதை ஏன் இன்னும் தீவிரமா அரசியல் மயப்படுத்தாம அதுல அரசியல் பண்ணாதீங்கன்றாரு? இல்ல, அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை தீவிரமாக அதிமுக முன்னெடுக்க வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நீங்க களத்துல நின்றது பாருங்க, ஆளுகிற கட்சியா திமுக இருக்குது, களத்துல நின்றது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறதுனால மத்திய அரசை நாம் வலியுறுத்துவதை காட்டிலும் கண்டிக்க வேண்டும்
அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு, இலக்கணம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போன தலைவர்கள் போன பாதை அதுதான். ஆகவே அவர்கள் கண்டிக்க வேண்டும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த வெள்ள பாதிப்புகளை தான் அதிகமா அவர் பேசியிருக்கிறாரு. சமகாலத்தில் அந்த நிகழ்வு இருக்குன்றதுனால அதை மையப்படுத்தி இருக்கிறாரா, அல்லது 24க்கு இந்த ஆன்டி இன்குமென்சி போதுமானது, இதை வைத்தே நம்ம எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது சார். நீங்கள் இந்த அரசு ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் ஆகிற போது, அப்படி அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புயல் வந்திருக்குது, மிக்ஸாம் புயல். அதை சரியா கையாளலையோ, இவர்கள் வானிலை ஆராய்ச்சி மையத்தை குறை சொல்லுவதும், அவர்கள் இவர்களை இல்ல நான் முன்கூட்டியே சொல்லிட்டோம், நாங்கள் இந்த ரெட் அலர்ட், கிரீன் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவதும், இதனால் மக்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வெளியே போயிடுச்சா சார்? இந்த பணம் கொடுத்தது கூட இன்னும் குளறுபடி இருக்கத்தான் செய்து. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6000 இன்னும் போய் சேரல, வருமான வரி கட்டுறவங்களுக்கு 6000 டோக்கன் போட்டு வாங்கிட்டாங்க. அப்ப இந்த குளறுபடிக்கு தான் சொத்து வரியை வாங்காம இருக்கிறதுக்கு 1 வருஷம் வாங்காம இருங்களே. 6000 ரூபாய்க்கு கீழே சென்னையில வரியெல்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 6000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. அப்ப 1 வருஷம் வாங்காம இருந்திருக்கலாமே, ஆன்லைன்ல நீங்க கட்டிருக்கலாமே. அதை கட்டுறதுக்கு பதிலா வாங்காம இருந்திருந்தாலே போதும், இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. இன்னும் திமுக இதுலயும் ஒரு கெட்ட பேர். ஏற்கனவே தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதுல தகுதியின் அடிப்படையில் பிரச்சனை பண்ணாங்க. இப்ப இந்த மழை வெள்ளத்துல பிரச்சனை. அப்ப தொடர்ந்து திமுக தன் நிலையை இழந்து கொண்டே வருகிறது. நிர்வாக திறமையின்மையால், முன்கூட்டிய மக்களை எச்சரிக்காத காரணத்தினால தென்கோடி தமிழகம் என்ன இருக்குது, துண்டுபட்டு கிடக்குது, யாரும் போகலன்றாங்க. அப்போ தெற்கு மக்கள் பாதிக்கப்பட்டால் இவர்கள் இங்கே இருந்து பார்க்காம இருப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் வருது. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு தான் நான் பார்க்கிறேன். ரைட். இந்த தீர்மானங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுபான்மையினரை மையப்படுத்தின ஒரு விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. சிறுபான்மையினருக்கு நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக அரணாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த சிஏஎன்ஆர்சி ஆதரவு அப்படின்றது இப்போதும் கூட களத்தில் எதிரொலிக்குது. அப்போது நடந்த போராட்டங்களை மக்கள் இன்னும் மறந்து போயிடலை, அது இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த விஷயம் ஒரு முன்னுக்கு பின் முரணாக இல்லையா? இல்லை, முன்னுக்கு பின் முரணாக இல்லை. ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், அந்த காரணத்தினால் சில முடிவுகளை நாங்கள் எடுத்தோம், ஆனால் இனிமேலுக்கு அதை எடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்திய திருநாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் சொல்லாததை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு இந்த தவறை செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சுரம் அவர்கிட்ட தான் இருக்குது, நெஞ்சு அழுத்தம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை பாராட்டுறோம். 2வது விஷயம், இந்த தேர்தலுக்காக அதிமுக கிடையாது. தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தமிழ்மகன் உசேன் அவர்களை ஒரு இதுல அரசு பேருந்துல அவர் ஒரு ஓட்டுநர், அவரை ஒரு மனிதரை மிகப்பெரிய அதிமுக கட்சியினுடைய அவைத்தலைவராக மாத்தியது திரு எடப்பாடி பழனிசாமி. முன்னாடி அவர் வக்ஃப் வாரிய தலைவராக இருந்தார். அது செல்வி ஜெயலலிதா காலம், அப்பயே அந்த காலம். ஆனால் இந்த இக்கட்டான சூழலையும் 11 வழக்குகளை சந்திக்கிற போதும் இஸ்லாமியர் தான் இந்த பதவிக்கு வேண்டும் என்பதை தீர்மானித்தது. எப்படி 7.5 தீர்மானிச்சது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மூளையில் உதயமான ஒரு சிந்தனை. அது மாதிரி தான் இவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இதுக்கு சம்பந்தம் இல்லை. 2வது விஷயம், அவர்களுடைய நிலைப்பாடு எப்போதும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பது வார்த்தையோடு நில்லாமல் திரும்பவும் பாரதிய ஜனதா அந்த சட்டத்தை, சிஏ சட்டத்தை கொண்டு வந்தால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பார்வையாக நான் பார்க்கிறேன். ரைட். இந்த பேச்சில் அவர் நிறைய விஷயங்களை தொட்டு போறாரு. ஓவராலா இதனுடைய வடிவம் எதுலையுமே முன்னாடி இருந்த சில முகங்கள் இதில் இல்லவே இல்லை. அவர் அதை முதலே குறிப்பிடுறாரு. அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், இந்த 3 பேரை பற்றிய கேள்வி எதுவுமே சீன்லே இல்லை. அப்போ அந்த சாப்டர் என்ன ஆச்சு? அந்த சாப்டர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்பயுமே இந்தியாவினுடைய அதிகாரங்கள் கொண்டது சட்டமன்ற, நாடாளுமன்றங்கள் சட்டத்தை இயற்றலாம்,
ஆனால் அந்த சட்டத்தையே செல்லாது என்கிற உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றமே பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஜூலை 11 திரு OPS அவர்களை நீக்கியதும் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானமும் உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிருச்சு அப்படின்றதுக்கு அதை தாண்டி பல மைல் தூரம் போயிருச்சு. இப்ப மெட்ராஸ்ல எக்மோர்ல பரப்புறோம் அப்படின்னு சொன்னா எப்படா மதுரை வரும் தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் எல்லா தலைமையும் எல்லா பேரும் மாவட்ட கழக செயலாளர்களும் அதிமுக ஒருங்கிணைஞ்சிருச்சு. திரும்பவும் அந்த பிளவுகளை பற்றி பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அதனால் பயன்படுத்தல. ஆனா இது OPS அவர்கள் தனியா போனது அப்படின்றது வெறுமன தலைமை மட்டும் போகல. OPS போகும்போது அவரோட சேர்ந்து இந்த அமைப்புல இருந்த ஒரு சில பேர் அவரோட வெளியே வர்றாங்க. டிடிவி அவர்கள் வெளியே வரும் பொழுது அந்த அமைப்புல இருந்து ஒரு சில பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அவங்க 2 பேருக்கு செல்வாக்கு இருக்கு. அந்த ஓட் பேங்க் தான் போன தடவை தேர்தலில் பல இடங்கள்ல வெற்றியை தீர்மானிக்கும் பகுதியாகவும் மாறுச்சு. அப்போ அது இந்த தடவை இம்பாக்ட் ஏற்படுத்திடாதா? இல்லை, கண்டிப்பா ஏற்படுத்தாது. காரணம், நீங்கள் ஒட்டுமொத்த இயக்கமும் திரு எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிறது என்பதை நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் கிடையாது, மாவட்ட கழக செயலாளர்கள் 75 மாவட்ட கழக செயலாளர்ல 73 பேர் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட தானே இருக்கிறாங்க. 3 பேர் தானே வெளியில போனாங்க. அப்படி இருக்கிற போது இன்னைக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள், நீங்க சாதிக்கழி வழக்கு 1971 உத்தரப்பிரதேச வழக்குல நீங்க இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அதைத்தான் முன்னிறுத்து காட்டுது. அப்ப பெரும்பான்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மை அவரிடம், கட்சி அவரிடம், சின்னம் அவரிடம். அப்படி இருக்கிற போது அவர்கள் எங்கள் பகுதி தென்பகுதி அப்படின்னு நீங்க சொல்றாங்கல்ல. 2021 எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை திரு OPS அவர்கள் இங்கு உருவாக்கி கொண்டு வந்தார்கள். அப்போ அது ஒரு கேள்வி இது இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஏத்தி விட்ட பூனை எலி பிடிக்காது என்பார்கள். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா காலத்தில் முதலமைச்சராக இருந்தீர்கள், அது முக்கியம்தான். நீங்கள் அதற்குரிய அந்தஸ்து மரியாதை உங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு கட்சியை முன்னின்று வழிநடத்துவதில் திரு எடப்பாடி பழனிசாமியை மிஞ்ச முடியாது என்று அதில் சாதித்து காட்டியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ரைட். இன்னொரு விஷயம் நீங்களும் குறிப்பிட்டீங்க, வழக்குகள் அப்படின்றது கட்சி சார்ந்த வழக்குகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்த பொழுது அல்லது முதலமைச்சராக இருந்தபோது விஜயபாஸ்கர் அவர்கள், அப்புறம் காமராஜ் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஸ்பீச்சில் எத்தனை வழக்கு, நான் எவ்வளவு வக்காலத்து கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு அஃபிடவிட் கையெழுத்து போட்டேன்னு தெரியல, அவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வேற மாதிரி விமர்சனம் வருது. திமுக சாஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்குது, இந்த வழக்குகளை தீவிரத்தன்மை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு பக்கம் இவரே ஒத்துக்கிறாரு நிறைய வழக்கு இருக்குன்னு, ஆனால் இன்னொரு பக்கம் திமுக அந்த வழக்குகளை துரிதப்படுத்த மாட்டேங்குதுன்னு ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிறைய வழக்குகளை சந்தித்திருக்கிறார் என்பதற்கு அவரே சாட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒத்துக்கொண்டார். ரெண்டாவது காரணம், அவருக்கு தான் தெரியும் ஒரு காக்கை எவ்வளவு தூரம் பறக்க முடியும்னு காக்கைக்கு தான் தெரியும். காக்கை பருந்தோடு ஒப்பிட முடியாது. அதே மாதிரி தான் இங்க எத்தனை வழக்குன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். 2, நீங்கள் ஆளுகிற கட்சி திமுக என்ன நினைக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் எந்த வழக்கையும் அவர் சந்திப்பதற்கு தான் கட்சி வழக்கவே சந்திச்சவரு, ஆளுங்கட்சி வழக்கு போட்டா அது பார்க்கறதுல பெரிய விஷயமா? ஓகே, ஜெட் வேகத்தில் இனிமேல் பயணிக்க போகிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஜெட் வேகம் அப்படின்றத எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? அதில் அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன? இல்லை, நாங்கள் அரசியல் கட்சி இயக்கமாக நாங்கள் பறக்க தொடங்கி விட்டோம், பயணிக்க தொடங்கிட்டோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஓகே, ஏன்னா நீங்க உள்ளுக்கே இருந்துகிட்டு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தருமரையும் திரு CV சண்முகம் அவர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன பாடுபட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் மாறி ஒற்றை தலைமையின் கீழ் பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்தோடு இன்றைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதுல இன்னொருத்தவங்க கோளாறு கேட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற தன்மை திரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் கிடையாது. அவரே பார்ப்பார், அவரே சிந்திப்பார், அவரே முடிவெடுப்பார், அவரே கையொப்பமிடுவார், அவரே நியமனம் செய்வார். அந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவராகத்தான் அந்த கட்சியில் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இல்லாட்டி இன்னொருத்தர் கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வரல?
முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர். ஆகவே அவருக்கு அந்த விஷயங்கள் ஒரு நொடியை கூட ஒரு வீணாக்காத ஒரு மனிதர் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க சொல்லலாம், அதாவது அவங்க தான் வளர்த்து விட்டாங்க, அவங்க தான் வளர்த்து விட்டாங்க. யாராவது ஒருவர் இந்த பேரலை என்னை அனுமதிக்க விடு என்றால் நான் இங்கே இருக்கையில் வந்து பேச முடியாது. அதே மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சியில் ஒருவர் பயணித்து தான் ஆகணும். அது திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில பயணித்தாரு. இன்றைக்கு போற்றுவோர் போற்றுவோர், தூற்றுவோர் தூற்றட்டும், எதை பத்தியும் கவலைப்படாமல் காதில் வாங்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக என்கிற ஜெட்டை ஓட்டுநராக இருந்து கேப்டன் பைலட்டாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி இஸ் a fit leader அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் அவருடைய வழக்குகள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகளில் ஆளுநர் கையெழுத்து போட தாமதப்படுத்துறாரு. பேரலாக இவர் ஒரு சார்ஜ் முன்வைக்கிறாரு. திமுகவில் இருக்கிற ஃப்ரெண்டோ யாருமே இருக்க மாட்டாங்க, 24க்குள்ள எல்லா பேரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு, திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை சுட்டி காட்டி. அப்போ இந்த பக்கமும் வழக்குகள் இருக்குல்ல, இவங்க இப்போ பிஜேபியோட இப்போ முரண்பட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்கும் சூடு பிடிக்காதா? வழக்குகளுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆளுகிற கட்சி வேறு, எதிர்கட்சி வேறு. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இல்ல, அதனால அதை ஸ்பீடப் பண்ணிடுவாங்க அப்படின்னா சாட்சியங்கள் அந்த சான்றாவணத்தை மாத்திர முடியுமா பாஜகவில்? முடியாது. காரணம் குற்ற சம்பவம் வேறு. ஆகையினால அப்படி ஒருவேளை கேஸை போட்டீங்கன்னா அது கேஸை பார்த்துக்கிற போறாங்க முன்னாள் அமைச்சர்கள். ஆகவே எதையும் எதிர்கொள்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய தலைவரைத்தான் பொதுச் செயலராக மாற்றிருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆகவே அவருடைய அரவணைப்பில், அன்பால் ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவான ஒரு இயக்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த முன்னணியில் இருக்கிறாங்க, இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையாகத்தான் பார்க்கிறேன். அது நீதிமன்றத்தில் தான் தெரியும் யார் இருப்பாங்க, யார் இல்லாம போயிடுவாங்க, யார் எவ்வளவு தூரத்துக்கு கொள்ளையடிச்சாங்க, எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு, நீதிபதி எப்படி அந்த வழக்குகளை சான்றாவணத்தின் அடிப்படையில் பார்க்க போறார் என்பது நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு. அரசியல் பார்வையாக நாங்கள் ஆளுகிற கட்சியாக வருவோம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்களை பெறுவோம், ஏன்னா உங்களுடைய நிர்வாக குளறுபடிகள் இவ்வளவு இருக்கு, மிக்ஸாம் புயல் ஒரு புயலுக்கு தாங்கள இந்த அரசாங்கம் என்கிற அந்த பார்வையாக இருந்தால் மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஓகே, இப்ப நிறைவா ஒரு கேள்வி, இந்த ஓவரால் சிச்சுவேஷன் டெல்லி எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஏன்னா அந்த தரப்புல இவங்க அறிவிச்சிட்டாங்க, மறுபடியும் அறிவிக்கிறாங்க கூட்டணி இல்லவே இல்லைன்னு. ஆனா அந்த தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரமாட்டேங்குது. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள்ட்ட வந்து விவாதங்கள்ல கேட்கும் போதும் கூட அதை தவிர்த்துடுறாங்க. அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதை அவங்க தவிர்க்கிறாங்க. அப்ப டெல்லி வேற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கா? அதாவது சார், பாரதிய ஜனதா என்கிற ஒரு பெரிய நச்சு பாம்பு, அது கூட்டணி இருக்கிறது மாதிரி வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால நாம ஒட்டுமொத்த இந்த அதிமுகவையே நாம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மாய கணக்கு போட்டாங்க. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம், ஏங்க ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுப்பானா, ஒரு பெரிய மரத்தை உருவாக்கி அது சவப்பெட்டி செய்வதற்கு யாராவது ஒத்து வருவானா? ஆனா 4 வருஷம் கூண்டுல இருந்தாங்களே. கூண்டு என்பது வேறு. அது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தானே இருந்தாங்க. பாஜகவில் இருந்து ஒரு 4 வருஷ கட்சி நடத்தலையே. திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 122 பாஜக உறுப்பினர் வச்ச சட்டமன்ற உறுப்பினர் வச்ச நடத்தினாங்க இல்லையே. ஆகவே தன்னுடைய உதரத்தால் தன்னுடைய அந்த இரட்டை இலை கட்சி இன்னைக்கும் அது பீடு நடை போட்டிருக்கிறது. இடையிடையில பாரதிய ஜனதாவை ஆதரிப்பது போல் இருக்கக்கூடிய, அது சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, திரு ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறதா எதுக்குறீங்களா? இந்த கேள்விக்கு இன்னும் வரைக்கும் அவங்ககிட்ட தெளிவான பதிலே இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நான் ஆதரிக்கவில்லை, நான் கூட்டணியில் இல்லை, நான் எதுக்குறேன், எந்த ஒற்றை முடிவுதான் தமிழ்நாட்டில் அவர் மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மக்களுடைய கணிப்பு, பாரதிய ஜனதா ஒரு 2.5% வச்சிருக்கிற கட்சி, எப்படிங்க அதிமுக வந்து நான் உங்க வீட்டுக்கு வாடகைக்கு வரேன், வாடகைக்கு வந்த நாள் வந்து இந்திரகுமார் வீட்டையே நான் ஆட்டை படுக்கிற முடியுமா? பாரதிய ஜனதா அப்படித்தான் நினைக்கிறது. இல்ல நாங்க தான் உங்களை முதலமைச்சரா 4.5 வருஷ காலம் ஏன் ஆட்சியை கலைச்சிருக்க வேண்டியதானே? கலைச்சிருந்தா உங்கள் லெவல் இன்னும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கக்கூடிய கவுன்சில் கூட வந்திருக்க மாட்டீங்க. ஆகவே இங்கு வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தது மாதிரி இப்பொழுது ஒரு நம்முடைய புரட்சி தலைவர் வழியில் கொள்கையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ன்றத அந்த கட்சி முழு மனதாக ஏத்துக்கிறது. நானும் அதை முழு மனதாக ஆதரிக்கிறேன்.
நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.